வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு குழம்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாம 1/2 கப் அளவு தனியா எடுத்துக்கோங்க, 1/2 கப் மிளகாய், நீட்டு மிளகாய், குண்டு மிளகாய் எது இருந்தாலும் பரவாயில்ல, அது காம்பு நீக்கி எடுத்துக்கோங்க. 1/2 கப் மிளகாய் 15 நீட்டு மிளகாய் வந்திருக்கு, உங்கள் கவுண்ட்ல 15. 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்துக்கோங்க. 2ல இருந்து 3 கொத்து கறிவேப்பிலை. உங்ககிட்ட ட்ரை லீவ்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்ல பச்சை கறிவேப்பிலை இருந்தாலும் ஓகே. இத நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நல்ல கனமான பாத்திரத்துல பேன்ல போட்டு நல்லா இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது கொஞ்சமா இருக்கனால இது எல்லாத்தையுமே நான் ஒன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதிக அளவுல நீங்க எடுத்துக்கணும்னா இது அப்படியே நீங்க டபுளா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதிக அளவு எடுக்கும் போது நீங்க இதனோட குவான்டிட்டி எல்லாம் அதிகமாகும். அதனால நீங்க அதை ஒவ்வொன்றும் தனித்தனியா ஃப்ரை பண்ணி ஒன்னா கலந்து நாம மிக்சியில பொடிச்சுக்கலாம். இப்போ நான் அளவு கம்மியா இருக்கனால இது எல்லாத்தையுமே மொத்தமா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால குறைவா இருக்கனால நான் இத தனித்தனியா பண்ணாம மொத்தமா பண்ணிக்கிறேன். நீங்க இதுல 1 கப் எடுத்தீங்கன்னா இதுவும் 1 கப் ஆகும், அதுக்கப்புறம் இதுவுமே அதிக அளவுல ஆகும். அதனால பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்க 1/2 கிலோக்கு ஏத்த மாதிரி செய்யறதா இருந்தா எல்லாமே தனித்தனியா பண்ணிக்கோங்க. இது ஒரு 6 மாசம் ஆனாலும் கெடாம இருக்கும். மிளகால மட்டும் காம்ப நீக்கிடுங்க. இது எல்லாத்துக்குமே எல்லா குழம்பு வகைகளுக்கும் இந்த பொடி யூஸ் ஆகும். இத செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 1/2 கப் கோரியண்டர் சீட்ஸ், 15 ரெட் சில்லிஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் உருத் தால், 1 டேபிள் ஸ்பூன் சென்னா தால், 1 டேபிள் ஸ்பூன் தூர் தால், 1 டேபிள் ஸ்பூன் ரா ரைஸ், 1 டீஸ்பூன் மஸ்டர்ட், 1 டீஸ்பூன் ஃபெனுக்ரிக் சீட், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 or 3 கரி லீவ்ஸ் ஸ்ப்ரிக். இப்ப வாங்க நாம இத பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் இத நல்லா வறுக்கணும். பருப்பு நல்லா வறுப்படணும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா உடனே கருப்பாயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. பொடியை நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதனால அது ஃப்ளேம் வைக்கிறதுல தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க ஹைல வச்சாக்கா உடனே அது வறுப்பட்டுடும், உடனே கலர் மாறிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை நீங்க ஒரு சாட்டர்டே சண்டே அது போல நீங்க ஃப்ரை பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க சமையல் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப இது உதவியா இருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே நீங்க இதுல 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட விரலி மஞ்சள் இருந்தா ஒரு 2 சின்ன சின்ன சிக்கு மாதிரி இருக்கும், அது 2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் சைஸ், பெருசா இருந்தா 1. அதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் மாத்திட்டு கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட கறி லீவ்ஸ் ட்ரை லீவ்ஸ் இருக்கு, நான் அதை இதில் போட்டுப்பேன். நீங்க பச்சை கறி லீவ்ஸை இதே மாதிரி பேன்ல ஃப்ரை பண்ணி போட்டு எடுத்துட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஆறின உடனேதான் அரைக்கணும், சூடோட அரைக்கக்கூடாது. நல்லா இது ஆறின பிறகு நீங்க இதை அரைச்சு பவுடர் பண்ணணும். நல்ல வாசனையா இருக்கும். நீங்க ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இப்போ பாருங்க, நல்லா வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு தட்டில் மாத்திக்கோங்க. இது சூடுல இருக்கும் போது மஞ்சள் பொடியை ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். நீங்க அரைக்கும் போது மிக்சியில நீங்க 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு நீங்க கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வறுத்து ஆற வச்சிருக்கேன். இப்போ இதுல நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கிறேன்.
அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த பவுடர் கறி லீவ்ஸ் தான் இருந்துச்சு, அதனால நான் அந்த பவுடர் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் 3-4 கொத்து ஆட் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணிட்டு பேன்ல நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிட்டு அதோட இதையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம பவுடரா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது வந்து ஆறணுங்க, ஆறுனாதான் நல்லா இருக்கும். இதாங்க வறுத்து அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூளை நான் சொன்ன மாதிரி அரைச்சி அதை வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. அதை ஒரு நல்லா காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் இது கெடாது. இதை நீங்கள் அதிக அளவில் கூட செஞ்சு வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் தேவை, அதனால தான் நான் அதை கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். நீங்கள் அதிக அளவில் இதை அரைச்சி வச்சுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட மற்ற வீடியோவையும் போய் பாருங்க.